அகில இந்திய ரயில்வே ஓய்வூதியம் பெறும் பென்ஷனர்கள் மற்றும் இந்திய நாட்டில் வசிக்கும் அனைத்து மூத்த குடிமக்களாகிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சில பென்ஷனர்கள் மற்றும் குடும்ப பென்ஷனர்கள் ஆதார் எண், பான் எண் இணைப்பை பற்றி தெரியாமல் இருக்கிறார்கள். வரி பிடித்தம் செய்துவிட்டால் திரும்ப பெற மிகவும் சிரமமாகிவிடும். இந்த முக்கிய தகவலை உங்கள் தொடர்பில் இருக்கும் அனைத்து பென்ஷனர்களுக்கும் எடுத்துச் சொல்லி புரிய வைத்து உடனடியாக ஆதார், பான் எண் இணைப்பை பற்றி சொல்லி செய்ய வையுங்கள். வருமான வரி சம்பந்தப்பட்ட ஒரு முக்கிய செய்தியை அனைவருக்கும் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். செக்ஷன் 139 படி தங்களுடைய வருட வருமானம் சம்பந்தப்பட்ட விவரத்தை அதற்கேற்ற வருமான வரி படிவத்தில் பூர்த்தி செய்து கண்டிப்பாக சமர்ப்பிக்க வேண்டியது அவசியமாகும். வருமான வரி கட்ட வேண்டிய சூழ்நிலை இல்லை என்றாலும் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் செய்வது அவசியமாகும். 60 வயதானவர்களை சீனியர் சிட்டிசன் என்றும் 80 வயதுக்கு மேல் இருப்பவர்களை சூப்பர் சீனியர் சிட்டிசன் என்றும் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். 60 வயதானவர்களுக்கு 3 லட்சமும் 80 வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு 5 லட்சமும் வருமான வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. வருமான வரி படிவம் சமர்ப்பிக்க தவறினால் தேவையற்ற அபராதங்கள் நமக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதுபோன்ற சூழ்நிலை தவிர்ப்பதற்கு வருமான வரி படிவத்தை சரியாக பூர்த்தி செய்து சமர்ப்பித்து விடுவது நல்லது. வங்கியில் பணம் டெபாசிட் செய்து இருந்தால் 15H படிவம் கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டால் பென்ஷன், வட்டி, வருமானம் அனைத்தும் கணக்கு சரிபார்த்து அவர்களே சமர்ப்பித்து விடுவார்கள். வருமான வரி அலுவலகம் தெரிவிக்கும் கடைசி தேதிக்கு முன்னதாக சமர்ப்பித்து இந்த சரியான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பயனடையுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். வருமான வரி சமர்ப்பிக்க தேவையான ஆவணங்கள்: 1. ஓய்வூதிய கொடுப்பாணை PPO பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர். 2. ஆதார். 3. பேன் கார்டு. 4. வங்கி கணக்கு எண். 5. ஏப்ரல் முதல் மார்ச் மாத கடைசி ஸ்டேட்மெண்ட். 6. செல்போன் எண். டெபாசிட் செய்த பணத்தின் வட்டி, வாடகை, வருடாந்திர வருமானம் இது சம்பந்தமாக விவரம் அறிய விரும்பினால் தங்கள் அருகில் இருக்கும் சம்பந்தப்பட்ட வங்கி அதிகாரியிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த தகவலை உங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த தகவலால் உங்கள் தொடர்பில் இருக்கும் குடும்பத்தினர், உறவினர், நண்பர்களுக்கும் பயனடைய பகிர்ந்து உதவுங்கள். மறுபடியும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது தங்கள் அனைவரின் நலனில் அக்கறையுடன் டாக்டர் திருநாவுக்கரசு MD, AIRRF SR35 செயலாளர். வணக்கம்.